Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈஸி ஃபிக்ஸ் தான் நம்ம கத்துக்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா how to revive carrots. கேரட்ஸ் எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்டேபிளான வெஜிடபிள். ஆனால் இந்த கேரட்ஸை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு நமக்கு ஒரு பொலிவே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற கேரட்டை எப்படி நம்ம பழைய நிலைமைக்கு நல்ல புத்துணர்ச்சியாக ஒரு கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு இந்த சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும். நம்மளோட கேரட்ஸ் அவ்வளோ அழகாக டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ரொப்பியிருக்கேன். தண்ணி ரொப்பிட்டு இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு லிம்பாக இருக்கிற கேரட்ஸை நான் நல்லா தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி நான் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours இல்லாட்டி ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி வளைஞ்சு நிலஞ்சு இருக்கிற கேரட்டை தண்ணி ஃபுல்லாக நம்ம ருப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட வாட்டர் கண்டென்ட் நல்லா பழைய நிலைமைக்கு வரும். ஸோ ஒரு 4 hours ஆச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஊற வைங்க. ஏன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இது நடக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ நான் இப்போது 4 to 5 hours நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம கேரட் பார்ப்போம். இந்த கேரட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு இருக்குல்ல, ரொம்ப லிம்பாக இருந்தது. இப்போ நம்ம மறுபடியும் அழுத்தி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி நம்ம அழுத்தினதுக்கும் இப்போ நம்ம அழுத்துறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதையே நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா இந்த கேரட் நல்ல தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு பழைய நிலைமைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் நமக்கு அந்த சோர்ந்து போன கேரட்டையும் நம்ம எப்போவுமே சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷான கேரட் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ இப்போ 4 to 5 hours ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரட்டை நம்ம உடனேவும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இல்லை எனக்கு இப்போ உடனே யூஸ் பண்ண வேணாம், நான் கொஞ்சம் லேட்டாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியை நல்லா வைப் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவல் இல்லாட்டி நம்ம வீட்டில் நல்லா காட்டன் டவல் நல்லா வைப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த கேரட்டை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் ஆன கேரட்ஸை நம்ம இந்த மாதிரி வாட்டரில் முக்கி திருப்பி நம்ம அந்த ஹைட்ரேஷன் கொடுக்கறதுனால பழைய மாதிரி நம்மளோட கேரட்ஸ் நல்லா பொலிவாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Take care.